கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த காலை வேளையிலையும் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலேயும் கர்த்தருடைய வார்த்தை மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த நாட்களிலே அநேக வேத பகுதிகளை தியானிக்கும்படியாக கர்த்தர் உதவி செய்தார். ஆனால் மறுபடியுமாக இயேசு கிறிஸ்து சொன்னதான ஒரு உவமையை கர்த்தர் என்னுடைய இருதயத்திலே பிரகாசிப்பித்தார். மறுபடியும் இன்னொரு உவமையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளலாம் என்று கர்த்தருக்குள்ளே நான் விரும்புகிறேன். இயேசு தன்னுடைய சீஷர்களுக்கு மிக எளிமையாக அவர்கள் புரிந்து கொள்ளும்படியாக பரலோக ராஜ்யத்தை குறித்து அநேக உவமைகளை இயேசு சொல்லி இருக்கிறார் வேதத்தில். அதிலே மிக முக்கியமான ஒரு உவமையை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் ஆசைப்படுகிறேன். அது வார்த்தைகளை சிந்தித்த போது மிக ஆழமான ஆவிக்குரிய சத்தியங்கள் அதற்குள்ளே மறைந்திருந்ததை ஆவியானவர் வெளிப்படுத்தினார். அது எனக்கு மிக பிரயோஜனமாக இருந்தது. ஜெபத்தோடு கேளுங்கள், கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலும் இந்த வார்த்தைகள் மூலமாக பேசுவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து அதனுடைய 14வது வசனம் வரைக்கும் நம்ம பார்க்கும்போது இயேசு சீஷர்களிடத்தில் சொல்லுவார், பரலோக ராஜ்யத்தை குறித்து தான உவமைகளை கர்த்தர் ஒவ்வொன்றாக சொல்லிக்கொண்டே வருவார். எல்லாவற்றிற்கும் உள்ளே ஆவிக்குரிய அநேக சத்தியங்கள் மறைந்திருக்கிறதை நம்மால் உணர முடியும். ஆமீன். நம்ம தேவ சமூகத்தில் வேத வசனங்களை வாசிக்கும்போது, அதை தியானித்து நாம் வாசிக்கும்போது நம் ஒவ்வொருவருக்கும் ஆவியானவர் பலவிதமான கருத்துக்களை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தி தருவார். ஆமீன். ஆகவே தியானத்தோடு தெய்வ சமூகத்தில் வேத வசனங்களை வாசிங்க. கர்த்தர் எனக்கு அருளின கிருபையின்படி கர்த்தர் எனக்கு தந்த வார்த்தைகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். ஆவியானவர் நடத்துவார். அப்போது இந்த இடத்துல இயேசு சொல்லும்போது பரலோக ராஜ்யம் தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாயிருந்தது என்று ஆரம்பிக்கிறார். ஒரு ராஜா தன்னுடைய குமாரன், ஒரு ராஜகுமாரன், ஆமீன், ஒரு பட்டத்து இளவரசர் என்று கூட நம்ம சொல்லலாம். ஆமீன். அவனுக்கு திருமணம் செய்து வைக்க ராஜா விரும்பி இப்போ விருந்தாளிகளை அழைக்கிறார். ஏன்னா பெரிய வீட்டு கல்யாணம், ராஜா வீட்டு கல்யாணத்திற்கு குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டுமே ஒரு இன்விடேஷன் கொடுக்கப்படும். அது மாதிரி அழைப்புதல் கொடுக்குறாங்க. அழைப்புதலோடு கூட கல்யாண வஸ்திரமும் அவர்களுக்கு கொடுத்து அழைக்கிறார் ராஜா. ஊழியக்காரங்களை அனுப்பி அழைக்கிறார். அப்போது இப்போ திருமண நாளும் வந்தது. இப்போது திருமணத்திற்கு எல்லாமே ஆயத்தமாக்கப்பட்டு இருந்தபோது ஒருத்தரையும் காணலை. திருமணத்திற்கு அழைக்கப்பட்ட யாரையுமே காணவில்லை. இப்போது ராஜா ஊழியக்காரரை அனுப்புகிறார். எப்போ அழைக்கப்பட்டவங்க யாரையுமே காணலையே, நீ போய் திரும்பவும் அழைக்கப்பட்டவர்களை நீ அழைத்து கொண்டு வா. மற்றவங்களில் அழைக்கப்பட்டவங்க யார் யாருக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறாரோ அவர்களை மறுபடியும் போய் நீ அழைத்து கொண்டு வா என்று அனுப்புகிறார். அப்போது அழைக்கப்பட்டவர்களை அழைக்க ஒரு ஊழியக்காரனை அனுப்பின போது ஆனால் ஜனங்களுக்கு வர மனமில்லை என்று நம்ம பார்க்கிறோம். அதனால் இந்த ராஜா என்ன செய்கிறார் என்றால் இன்னொரு ஊழியக்காரரை அனுப்புகிறார். நீ போய் அழைத்து கொண்டு வா, நீ போய் அழைத்து கொண்டு வா. எல்லாம் ரெடியாக இருக்கிறது, விருந்து எல்லாம் ரெடியாக இருக்கிறது. கொளுத்த எருதுகள், கன்று எல்லாமே, நம்ம பாஷையில் சொல்லப்போனால் எல்லாம் மட்டன், அதே மாதிரி போத்துக்கறி எல்லாமே ரெடியாக இருக்கிறது. கேரளாவில் போத்துக்கறி ரொம்ப விசேஷம். எருமை, எருது, இப்படி பல விபவங்கள். திருமணத்திற்கு ராஜா வீட்டு கல்யாணம், சாப்பாடெல்லாம் ஜாம்னு எல்லாமே ரெடி பண்ணி வைத்திருக்கிறாங்க. இப்போ அழைக்கப்பட்டவர்கள் மாத்திரம் வர வேண்டும், வந்து இந்த ஆகாரத்தை என்ன செய்ய வேண்டும், புசிக்க வேண்டும் என்று ராஜா விரும்பி மறுபடியும் ஊழியக்காரரை அனுப்புகிறார். அப்படி அனுப்பின போது கூட இவங்க அசட்டை பண்ணிவிட்டு அவங்க வேலைக்கு போகிறாங்க. ஒருத்தன் சொல்கிறான் நான் வயலுக்கு போகிறேன், இன்னொருத்தன் சொல்கிறான் நான் என் பிஸ்னஸ் விஷயமாக போகிறேன், எனக்கு வர முடியாது என்று அசட்டை பண்ணுறாங்க. இப்படி ஒரு கூட்டம் அசட்டை பண்ணுகிறாங்க, ஒரு கூட்டம் வர மனம் இல்லாமல் இருக்கிறது. இன்னொரு கூட்டம் என்ன செய்கிறது என்று சொன்னால் அழைக்க போன நபரை, அந்த ஊழியக்காரரை பிடித்து கேவலப்படுத்தி அவமானப்படுத்தி கொன்று போடுறாங்க. இதை பார்த்த ராஜா கோபப்பட்டு என்ன செய்கிறார், அவர்களை எல்லாம் அதனுடைய மத்தேயு 22:7 பார்த்தீங்கன்னா ராஜா கோபமடைந்து தன் சேனைகளை அனுப்பி, அதுவரையில் ராஜா தன்னுடைய ஊழியக்காரரை அனுப்பினார். இப்போது தான் அனுப்பின ஊழியக்காரரை கொன்ற உடனே இப்போ ராஜாவுக்கு பயங்கரமான கோபம் வந்து இவர் தன்னுடைய சேனை, தன்னுடைய மிலிட்ரி, ஒரு பட்டாளத்தை அனுப்புகிறார். அனுப்பி அந்த கொலைபாதகனை அழித்து அவர்கள் பட்டணத்தையே சுட்டெரித்தார் என்று பார்க்கிறோம். அப்படி சொல்லிவிட்டு இயேசு இங்கே அழகாக ஒரு 2 வார்த்தைகளை சொல்லுவார். இப்போது நீங்கள் போங்க, இன்னும் ஊழியக்காரர்களை அழைத்து நீங்கள் தெருக்களிலும் வீதிகளில் நிற்கிறவங்களை யாராக இருந்தாலும் இப்போ நீங்கள் அழைத்து கொண்டு வாங்க. இப்போது அழைக்கப்பட்டவர்களுக்கு அல்ல, இந்த திருமண விருந்திற்கு யார் வேண்டுமானாலும் வரலாம் என்கிறதான ஒரு அழைப்பை விடுக்கிறார். அப்படியாக ஊழியக்காரங்க கடந்து போய் என்ன செய்கிறாங்க தெரியுமா, அவங்க நல்லார் பொல்லார்
எல்லாரையுமே அழைத்து கொண்டு வராங்க. இப்போது ராஜா வந்து பார்க்கும்போது திருமண சாலை எப்படி இருக்கிறது, கல்யாண சாலை விருந்தாளிகளால் நிறைந்திருக்கும்போது ராஜாவுடைய கண்களிலே ஒரு மனிதன் தென்படுகிறார். அவன் கல்யாண வஸ்திரம் இல்லாமல் இருக்கிறான். அப்போ ராஜா பார்த்து கேட்குறார், ஏன்ப்பா நீ கல்யாண வஸ்திரம் இல்லாமல் இங்கே வந்திருக்கிறாய்? அவன் அமைதியாக இருக்கிறான். உடனே ராஜா சொல்லுகிறார், இவனை கையும் காலும் கட்டி புறம்பான இருளிலே போடுங்கள் என்று சொல்கிறார். அப்படி சொல்லிவிட்டு இயேசு அந்த உவமையிலே கடைசியாக சொல்லுவார், அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்று சொல்லி அந்த உவமையை கர்த்தர் முடிக்கிறதை நம்ம பார்க்க முடியும். அன்பான தெய்வ பிள்ளைகளே, இதற்குள்ளே மிகப்பெரிய ஆழமான ஆவிக்குரிய சத்தியங்கள் இருக்கிறது. அதை மிக சுருக்கமாக வேகமாக நான் உங்களோடு சொல்லி முடிக்க நான் ஆசைப்படுகிறேன். ஆமென். இந்த இடத்துல இயேசு பரலோக ராஜ்யத்தை குறித்ததான இந்த உவமையை கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு ராஜா தன்னுடைய குமாரனுக்கு திருமணம் செய்து வைக்க அவன் விருப்பம் கொண்டு அழைப்புதலை கொடுக்கிறான். அப்படியானால் நம்ம எல்லாரும் புரிந்து கொள்ள, நம்ம எல்லாருக்கும் தெரிந்தது தான், ஆனாலும் மறுபடியும் நினைப்பூட்ட நான் விரும்புகிறேன். பிதாவாகிய தேவன் குமாரனாகிய கிறிஸ்துவுக்கு மணவாட்டியாகிய சபையை விவாகம் பண்ண ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அவர் என்ன செய்கிறார்னா, அதற்காக தன்னுடைய ஊழியக்காரரை அவர் என்ன செய்கிறார், அனுப்பி இங்கே நம்ம ஊழியக்காரரை அனுப்பி விருந்தாளிகளை அழைக்க வைக்கிறார். பிதாவாகிய தேவன் தன்னுடைய சொந்த குமாரனாகிய கிறிஸ்துவை இந்த உலகத்திலே அனுப்பி நம்மோடு கூட அவர் உடன்படிக்கை செய்துவிட்டு இயேசு இந்த உலகத்திலே நமக்காக இரத்தம் சிந்தி மரித்து அவர் திரும்பவும் பரலோக ராஜ்யத்துக்கு போயிருக்கிறார். இனி ஒரு நாள் அவர் நம்மளை என்ன செய்வார், ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் ஒன்று வரும். ஆமென். மணவாட்டி சபையை சேர்த்து கொள்வதற்காக கர்த்தர் ஒரு நாள் வரப்போகிறார். இது நம்ம எல்லாருக்கும் தெரிந்த சத்தியங்கள் தான். ஆனாலும் நான் நினைப்பூட்ட மட்டும் விரும்புகிறேன். அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த நாட்களிலே அந்த தெய்வம் நம்ம ஒவ்வொருவருக்கும் அழைப்பு கொடுத்திருக்கிறார். இதில் அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் நாம் அபாத்திரராய் போகும்போது, ஆமென், தேவராஜ்யத்திற்கு விரோதமாக தூரமாக போகும்போது கர்த்தர் மறுபடியும் ஊழியக்காரரை அனுப்புகிறார். ஊழியக்காரர் என்று சொல்லும்போது இந்த இடத்திலே பிதாவாகிய தேவன் தன்னுடைய சொந்த குமாரனை அனுப்புகிறார். அதை ஜனங்க ஏற்றுக்கொள்ளவில்லை. யூத ஜனங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவரை அபாண்டமாய் பழி போட்டு அவரை என்ன செய்தாங்க, சிலுவையிலே அறைந்து கொன்று போட்டார்கள், தன்னுடைய சொந்த குமாரனை. அப்போது இங்கே இந்த எஜமானன் என்ன செய்தார் என்று நீங்கள் பார்த்தீங்கன்னா, தன்னுடைய ஊழியக்காரனை கொன்று போட்டவர்களை தன்னுடைய சேனைகளை அனுப்பி அவர்களை கொலை செய்து அந்த பட்டணத்தையே அந்த ராஜா சுட்டெரித்தான் என்று நாம் பார்க்கிறோம். இதற்கு ஆதாரமாக ஒரு சில வசனங்களை வாசித்து உங்களோடு நான் இந்த வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். 2 தெசலோனிக்கேயருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 7-8 வசனங்களை நீங்கள் வாசித்தீங்கன்னா, தேவனை அறியாதவர்களுக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுக்கும் நீதி உள்ள ஆக்கினையை செலுத்தும்படிக்கு கர்த்தராகிய இயேசு தமது வல்லமையின் தூதரோடும் ஜுவாலித்து எரிகிற அக்கினியோடும் வானத்திலிருந்து வெளிப்படும் போது அப்படி ஆகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாத ஜனங்கள், சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளாத ஜனங்கள், சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாத ஜனங்களுக்கு ஒரு நித்திய ஆக்கினை தீர்ப்பு ஒன்று இருக்கிறது, நீதியுள்ள ஆக்கினை தீர்ப்பு. அதற்காக இயேசு தன்னுடைய வல்லமையுள்ள தூதர்களோடும் ஜுவாலித்து எரிகிற அக்கினியோடும் வானத்திலிருந்து வெளிப்படும் போது அப்படி நடக்கும். கர்த்தர் வரும்போது, ஆமென், இன்றைக்கு எல்லாம் கிருபையின் காலத்தில் எல்லாம் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து இருக்கிறது. எது ஆவிக்குரிய கூட்டம், எது மாம்சத்துக்குரிய கூட்டம் என்று தெரியல. ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் சாதா கிறிஸ்தவர்கள் என்று சொல்வதை விட ஆவிக்குரியவர்கள் மாம்சத்துக்குரியவர்கள் என்று தான் இந்த நாட்களில் நாம் பிரித்து பகுத்து பார்க்க முடியும். ஆமென். அப்படிப்பட்ட அனுபவத்தில் தான் இன்றைக்கு போய்கொண்டிருக்கிறது. தேவ பிள்ளைகளே, அப்போ கீழ்ப்படியாதவர்கள், ஆமென், இந்த கல்யாணத்திற்கு ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணத்தை விரும்பாதவங்க, ஆமென், அதற்கு அபாத்திரராக இருக்கிறவங்க, தங்கள் வேலைகளை பார்த்து கொண்டிருக்கிற ஜனங்கள், ஆமென், ஹல்லேலூயா, அசட்டை பண்ணுகிறவங்க, ஆமென், அதை ஏற்றுக்கொள்ளாதவங்க, எல்லாம் ஆயத்தமாக இருக்கிறது, வாருங்கள் என்று அழைத்த பிறகு கூட அதற்கு வர மனதில்லாதவர்களுக்கு ஒரு ஆக்கினை தீர்ப்பு இருக்கிறது என்பதை 2 தெசலோனிக்கேயரிலே நம்ம பார்க்க முடியும். ஆமென், ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது அருமையான ஒரு வசனத்தை சொல்லுவார். அப்போஸ்தல நடபடிகள் அதனுடைய 13வது அதிகாரம் 46-48 ஆகிய வசனங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா, முதலாவது உங்களுக்கே வேத வசனத்தை சொல்ல வேண்டியதாக இருந்தது, நீங்களோ அதை தள்ளி உங்களை நித்திய ஜீவனுக்கு அபாத்திரராக தீர்த்து கொள்ளுகிறபடியினாலே இதோ நாங்கள் புறஜாதியரிடத்தில் போகிறோம். அப்போது அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது, இப்போ அழைக்கப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ள மனம் இல்லை. அதனால் நீங்கள் ஏற்றுக்கொள்ள மனம்
மனதில்லாமல் இருக்கிறபடினால, நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ள உங்களுக்கு மனமில்லாத இருக்கிறபடினால நாங்கள் வேறே ஜனங்களிடத்தில் போகிறோம், வேறே ஜனங்களிடத்தில். அங்கேயும் அப்படித்தான் இருந்தது. அழைக்கப்பட்டவர்கள் அபாத்திரராக இருந்தபோது இப்போ ராஜா சொல்லுகிறார், நீங்கள் வழியில் காண்கிற எல்லாரையும் அழைத்து கொண்டு வாருங்கள். ஆமென். ஏன்னா விருந்து ஆயத்தமாக்கப்பட்டது, திருமணம் டேட்டெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அதனால் திருமணத்தை நிறுத்த முடியாது. வருகிறவர்கள் யாரானாலும் வந்து என்ன செய்யட்டும், விருந்திலே பங்கு கொள்ளட்டும். ஆனால் விருந்துக்கு வருகிறவங்களுக்கு வெளியே என்ன வைத்திருக்கிறது, கல்யாண வஸ்திரம் என்று ஒன்று இருக்கிறது. அதை தரித்து கொண்டுதான் இவர்கள் விருந்து சாலைக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும். அங்கே ஒருவன் அங்கே என்ன செய்தான், அந்த கல்யாண வஸ்திரத்தை தரிக்காமல் அவன் உள்ளே போகிறான். ஆமென். அதனால் அவனை எங்கே கொண்டு போடுறாங்க, கையும் காலும் கட்டி அழுகையும் பற்கடிப்பு நிறைந்த இடத்துல கொண்டு போடுறாங்க. இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது நித்திய ஜீவனுக்கு அபாத்திரராக தீர்ந்து கொள்ளுகிறபடினால இதோ நாங்கள் புறஜாதியரிடத்தில் போகிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13:46 48 வசனம் வீடுகளை வாசிங்க. புறஜாதியார் அதை கேட்டு சந்தோஷப்பட்டு கர்த்தருடைய வசனத்தை மகிமைப்படுத்தினார்கள். நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் விசுவாசித்தார்கள். அப்போது அழைக்கப்பட்ட ஒரு கூட்டத்தார் அபாத்திரராய் போகும்போது புறஜாதியார்கள் அதை கேட்டு சந்தோஷப்பட்டு கர்த்தருடைய வசனத்தை என்ன செய்தாங்களாம், மகிமைப்படுத்தினார்களாம். அப்போ நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் விசுவாசித்தார்கள் என்று அவர் சொல்லுகிறார். அப்போ நித்திய ஜீவனுக்காக நியமிக்கப்பட்ட ஒரு கூட்டம் இருக்கிறது. அழைக்கப்பட்ட கூட்டம் மாத்திரம்தான் நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும் என்பது இந்த இடத்துல இல்லை. ஏன்னா அழைக்கப்பட்டவங்க யாருமே அதில் பிரவேசிக்கலை. இப்போ புறஜாதியர்களுக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது, அவர்கள் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டாங்க. இப்போ அவர்கள் தான் கர்த்தரால் நியமிக்கப்பட்டவர்களாக மாறுகிறாங்க. அப்போ அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டத்தில் இந்த புறஜாதி மக்கள் ஆமேன் அவர்கள் சேர்த்து கொள்ளப்படுகிறதை நம்ம பார்க்க முடியும். ஆமேன். ஹல்லேலூயா. இன்னும் எரேமியா தீர்க்க தரிசனத்தில் நம்ம பார்த்தோம்னா, ஏன்னா அழைப்பு பல நேரங்களில் பலர் மூலமாக ராஜா அனுப்புகிறார். ஆமென். இங்கே எரேமியா தீர்க்க தரிசனத்தில் ஒரு வசனம் மிக அழகாக வரும். எரேமியா தீர்க்க தரிசனம் 7வது அதிகாரம் 25 27 வரை நீங்கள் வீடுகளில் வாசித்தீங்கன்னா, உங்கள் பிதாக்கள் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட அந்த நாளில் இருந்து தீர்க்கதரிசிகள் என்னப்பட்ட ஊழியக்காரரை எல்லாம் தினம் தினம் உங்கள் அண்டைக்கு ஏற்கனவே அனுப்பி கொண்டிருந்தேன். ஆனாலும் அவர்கள் என் சொல்லை கேளாமலும் தங்கள் செவியை சாயாமலும் போய் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனம், இந்த உலகத்தின் அடிமைத்தனத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு தெய்வ பிள்ளைக்கு கர்த்தர் பல நேரங்களில் பலரை கொண்டு சுவிசேஷத்தை அறிவிக்கிறார். ஆமென். தினம் தினம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே தினம் தினம் தீர்க்கதரிசிகளை என்ன செய்தாராம், ஊழியக்காரரையும் தீர்க்கதரிசிகளை அனுப்பினா. ஆனால் ஜனங்கள் என்ன செய்தாங்களாம், கர்த்தருடைய சொல்லை, அவர்களுடைய சொல்லை அவர்கள் கேட்கல, செவியை சாய்க்கல, தங்கள் கழுத்தை கடினப்படுத்தி பொல்லாப்பானதை செய்தார்கள் என்று பார்க்கிறோம். அதனால் இந்த வார்த்தைகளை எல்லாம் அவர்களுக்கு சொன்னாலும் அவர்கள் உனக்கு செவி கொடுக்க மாட்டார்கள். நீ அவர்களை நோக்கி கூப்பிட்டாலும் அவர்கள் உனக்கு மறு உத்தரவு கொடுக்க மாட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி தான் அதே எரேமியா தீர்க்க தரிசனம் 25வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து 7வது வசனம் வரையிலே இதே காரியங்களை நம்ம பார்க்க முடியும். ஆமென். அதாவது கர்த்தர் தினம் தினம், கர்த்தர் அடிக்கடி ஒவ்வொரு நாளும் ஊழியக்காரரையும் தீர்க்கதரிசிகளையும் அனுப்பி தெய்வ பிள்ளைகளுக்கு ஏதோ ஒரு விதத்தில் சுவிசேஷங்கள், நற்செய்திகள், கர்த்தருடைய ராஜ்யத்திற்கான காரியங்களை அறிவித்து கொண்டிருக்கிறார். ஆனால் அழைக்கப்பட்டவர்களுக்கு இன்றைக்கு மனம் இல்லை. அழைக்கப்பட்டவர்கள் அபாத்திரராய் போய்கொண்டிருக்கிறார்கள். ஆமென். ஹல்லேலூயா. அழைக்கப்பட்ட ஒரு கூட்டம் அபாத்திரராய் போகும்போது கர்த்தர் இன்னும் புறஜாதிகளாகிய நம் ஒவ்வொருவரையும் உங்களையும் என்னையும் கர்த்தர் தெரிந்து கொண்டு தன்னுடைய சுய இரத்தத்தை சிந்தி நம்மை சம்பாதித்து கிரயத்துக்கு நம்மை சம்பாதித்து வைத்திருக்கிறார். ஆமென். கிரயத்துக்கு கொல்லப்பட்ட நாம், ஆமென், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால மீட்கப்பட்ட ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளும் இரத்தத்தை செலுத்தி, விலையாக செலுத்தி இயேசு நம்மை மீட்டு கொண்டிருக்கிறார். ஆமென். எதற்காக தெரியுமா? அந்த ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண நாள் ஒன்று வருகிறது. அதற்காக ஒரு மணவாட்டி சபையை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் 2 கொரிந்தியர்கள் நிருபம் அதனுடைய 11வது அதிகாரம் என்று நினைக்கிறேன் ஒரு வசனம் உண்டு. நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லுவார். ஒரு 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 2ஆம் வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, கற்புள்ள கன்னிகையாக ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும், இயேசுவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கற்புள்ள ஒரு கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு, ஆமென், ஹல்லேலூயா,
ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவுடைய சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்து என ஒரே புருஷனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் நாம் ஒவ்வொருவரும். ஆமேன், ஹல்லேலூயா. நம்ம எல்லாரையும் அவர் உடன்படிக்கை பண்ணி வைத்திருக்கிறார். அதாவது ஞான ஸ்நானத்தினால் உடன்படிக்கை பண்ணப்பட்டிருக்கிறோம். ஆமேன். ஒரு என்கேஜ்மெண்ட் முடித்துவிட்டு இயேசு போயிருக்கிறார். இனி ஒரு நாள் அவர் திருமணம் செய்து கொள்வதற்காக வெகு சீக்கிரத்தில் வரப்போகிறார். ஆமேன். அதற்காக தான் இப்போ விருந்து ஆயத்தமாகி கொண்டிருக்கிறது, ஆயத்தமாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. எல்லாம் ரெடியாக இருக்கிறது, எல்லா போஜனங்களும் ரெடியாக இருக்கிறது. ஆமேன். இன்றைக்கு நம்முடைய ரட்சிப்பின் வஸ்திரங்களை நாம் இழந்திருக்கிறோமா? ஆமேன். கல்யாண வஸ்திரத்தை கொடுத்து அழைக்கப்பட்ட ஜனங்கள் இன்றைக்கு அபாத்திரமாய் போய்கொண்டிருக்கும் போது கர்த்தருடைய இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்ட அநேக தேவ ஜனங்கள் ரட்சிப்பின் வஸ்திரத்தை பெற்றுக்கொண்ட, இரத்தத்தினால் மீட்புண்டாகி ரட்சிப்பின் வஸ்திரத்தை தரித்து கொண்ட பெற்றுக்கொண்ட அநேக தேவ ஜனங்கள் இன்றைக்கு அபாத்திரராய் போய்கொண்டிருக்கும் போது, திருமணத்திற்கு வர மனமில்லாமல் போய்கொண்டிருக்கும் போது, ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணத்திற்கு வர விருப்பம் இல்லாமல் தங்களுடைய சொந்த காரியங்களை, தன்னுடைய சொந்த காரியங்களை, இந்த உலகத்திற்கு தேவையான காரியங்கள், உலகத்தில் இன்னும் ஐஸ்வர்யத்தை பெருக்கணும், ஆடம்பரமாய் வாழணும், உலகத்தில் எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று உலக காரியங்களுக்காக தங்கள் சிந்தைகளை திருப்பி இந்த கல்யாணத்திற்கு, இந்த போஜனத்தை வெறுத்து இருக்கும்போது கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? நீ யாரையாவது கூட்டி கொண்டு வாப்பா, நல்லோர் பொல்லார் யாரானாலும் வரட்டும், வந்து இந்த கல்யாண வஸ்திரத்தை வாங்கி தரித்து விட்டு அவர்கள் உள்ளே வரட்டும். ஆமேன். இன்றைக்கு அப்படித்தான் புறஜாதியான ஒவ்வொருவராகிய நம்ம ஒவ்வொருவரையும், ஆமேன், ஹல்லேலூயா, கர்த்தர் தம்முடைய இரத்தத்தினால மீட்டு வைத்திருக்கிறார். நாம் இன்றைக்கு அபாத்திரராய் போகக்கூடாது. ஆமேன். நம்ம அபாத்திரராய் போவோம்னா அவர் இன்னொரு ஜாதி ஜனங்களை கர்த்தர் சந்திப்பார். இந்த நாட்கள் அப்படி தான், அழைக்கப்பட்டவர்கள் எல்லாம் அபாத்திரராய் போகும்போது கர்த்தர் என்ன செய்கிறார் தெரியுமா? யார் யாரோ இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டு தேவ சமூகத்திலே கடந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். தேவ பிள்ளைகளே, நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அழைக்கப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை நாம் கரைப்படுத்துகிறவர்களாக இருக்கக்கூடாது. ஆமேன், ஹல்லேலூயா. அதாவது கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு நாம் நியமிக்கப்பட்டிருக்கிற நாம் உலகத்தோடு கரைபட்டு போகக்கூடாது. ஆமேன். உலகத்தில் இருக்கிறதான் ஆசா பாசங்கள், ஆண்டவருக்கு பிரியமில்லாத கிரியைகள், பாவ சுபாவங்கள் நம்மை தொடக்கூடாது. நம்ம ஒருத்தருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆமேன். இயேசு கிறிஸ்துவுக்கு மணவாட்டியாக நியமிக்கப்பட்டிருக்கிறோம், நம்மை திருமணம் செய்வதற்காக. ஹல்லேலூயா. அந்த மணவாளனாகிய கிறிஸ்து வெகு சீக்கிரத்திலே வரப்போகிறார். ஆமேன், ஹல்லேலூயா. அதற்கு முன்பாக நாம் கரை திரையற்ற பிழையற்ற ஒரு கன்னிகையாக, ஆமேன், உலகத்தால் கரைபடாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து, பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து, ஹல்லேலூயா, அந்த ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண விருந்திலே நாம் பங்கு கொள்ள வேண்டும் என்று தான் கர்த்தர் விரும்புகிறார். அபாத்திரராய் போனோன்னா கர்த்தர் வேற யாரையாவது தெரிந்து கொள்வார். அவருக்கு யாரையும் எவரையும் மேன்மைப்படுத்த என் தேவனால் முடியும், எந்த மனுஷனையும் சந்திக்க என் தேவனால் முடியும். ஆகவே இந்த நாட்களில் நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆமேன், ஹல்லேலூயா. இன்னமாக நம்ம பார்த்தோம்னா இதே வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தின விசேஷத்தில் 19வது அதிகாரம் 7வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, நாம் சந்தோஷப்பட்டு அவருக்கு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியான அவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ண நாள் என்று சொல்ல கேட்டேன். ஆமேன், ஹல்லேலூயா. சுத்தமும் பிரகாசமும் மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அது பரிசுத்தவான்களுடைய நீதிகளை என்று நம்ம பார்க்க முடியும். நீதியுள்ள ஒரு வாழ்க்கை, பரிசுத்தம் உள்ள ஒரு வாழ்க்கை. ஆமேன், ஹல்லேலூயா. தெய்வ பிள்ளைகள், இதற்குள்ளே இருக்கிறதான ஆழமான சத்தியங்கள். அழைக்கப்பட்டது உண்மைதான். ஆமேன். ராஜாவுடைய மகனுடைய குமாரனுடைய திருமணத்திற்கு அழைக்கப்பட்டது. ராஜாதி ராஜாவனுடைய அந்த குமாரனாகிய கிறிஸ்துவனுடைய அந்த வருகைக்காக நம்ம எல்லாரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமேன், அழைக்கப்பட்டிருக்கிறோம். ரட்சிப்பின் வஸ்திரத்தை நாம் பெற்றிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் மறுபடியும் அழைக்கிறார். ஊழியர்களை கொண்டு, தீர்க்கதரிசிகளை கொண்டு ஆயத்தமாகுங்க, கர்த்தருடைய வருகை மிக சமீபமாக இருக்கிறது என்று இன்றைக்கு உலகமெங்கும் தேவ பிள்ளைகள் நற்செய்திகளை அறிவித்து கொண்டிருக்கிறாங்க. எங்கே பார்த்தாலும் சுவிசேஷம், ஆமேன், அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. நம்ம அபாத்திரரை காணப்படுகிறோமா? வர மனம் இல்லாமல் இருக்கிறோமா? நம்ம சொந்த வேலையை பார்த்து கொண்டு இதெல்லாம் தேவையில்லை என்று இருக்கிறோமா? ஹல்லேலூயா. இந்த நாட்களில் நாம் விழிப்போடு இருக்க வேண்டும். ஆமேன். நம்ம நினையாத நாளிகையிலே அந்த ராஜா திருமண மண்டபத்துக்குள்ளே வருகிறார். ஆமேன். அந்த கல்யாணம் நடக்கிற, அந்த விருந்து நடக்கிற இடத்துக்குள்ளே வருகிறார். ஆமேன். வரும்போது கல்யாண வஸ்திரம் இல்லாத மனிதனுடைய பாடு மிக வேதனையான அனுபவம். ஆமேன். ரட்சிப்பை இழந்து, ரட்சிப்பின் வஸ்திரத்தை இழந்தோம் என்றால் நம்முடைய நிலைமையும் கர்த்தர் நம்மை அறியேன் என்று சொல்லுவார். இங்கே உனக்கு இடம் இல்லை, ஹல்லேலூயா, இங்கே உனக்கு இடம் இல்லை என்று கர்த்தர் சொல்லுவார். ஆகவே ஹல்லேலூயா, இந்த நாட்களில் நம்ம ரட்சிப்பின் வஸ்திரத்தை நம்ம கரைப்படுத்தக்கூடாது. ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ண, தன்னைத்தான் ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளும் ஆயத்தப்படுத்த வேண்டும், ஆயத்தப்படுத்த வேண்டும். பரிசுத்தமாய் வாழ வேண்டும், வேத வசன சத்தியத்தின்படி வாழ வேண்டும். ஆமேன், ஹல்லேலூயா. மகிமையான அந்த விருந்திலே நாம் பங்கு கொள்ள வேண்டும். பரலோகத்தில் கோடானு கோடி தூதர்களோடு, பரிசுத்தவான்களோடு, ஹல்லேலூயா, நம்முடைய முற்பிதாக்களோடு, நம்முடையவர்களோடு நாம் இணைந்து அந்த ராஜாதி ராஜா வைத்திருக்கிறதான அந்த மகிமையான சந்தோஷத்துக்குள்ளே
நாம் பிரவேசிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். ஒருவரும் இந்த காலை வேளையிலே ஹல்லேலூயா அந்த ராஜாதி ராஜாவினுடைய அந்த மகிமையான அந்த வருகைக்காக நாம் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறோம். ஆமென். ஆயத்தமாகி கொண்டிருக்கிறோம். ஆயத்தமாக இருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு மறுபடியும் அழைப்பு வருகிறது. ஹல்லேலூயா. எல்லாம் ஆயத்தமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. எல்லாம் விருந்து கொழுத்த எல்லா விபவங்களும் ஆயத்தமாய் இருக்கிறது. நீங்கள் வாங்க, வந்து சாப்பிட்டால் போதும். ஆமென். நீங்கள் இதில் வந்து பங்கு கொண்டால் போதும் என்று மறுபடியுமாக அழைப்பு வந்து கொண்டு இருக்கும்போது நாம் அந்த அழைப்பின் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறோமா? இல்லை, அந்த அழைப்பின் சத்தத்தை விடுகிறவரை காலின் கீழ் போட்டு மிதித்து அவமானப்படுத்தி கொலை செய்கிறோமா? நாம் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவரை அவமானப்படுத்துகிறோம் என்று அர்த்தம். ஆமேன். நாம் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவரை கொலை செய்கிறோம் என்று அர்த்தம். ஆமேன். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வேண்டாம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நம்ம செவி கொடுப்போம். அது பின்ன பெரிய ஊழியக்காரரோ சின்ன ஊழியக்காரரோ இந்த நாட்களிலே பரிசுத்தமாய் வாழுங்கள். கர்த்தர் வரப்போகிறார். அவருடைய வருகை மிக சமீபமாக இருக்கிறது என்று கர்த்தருடைய வார்த்தைகளை பேசுகிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் வசனத்தோடு போகிற ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் நாம் செவி கொடுக்க வேண்டியது மிக மிக அவசியமாக காணப்படுகிறது. ஆமேன். இன்னும் ஒரே ஒரு வசனத்தை கூட வாசித்து நான் இந்த வார்த்தைகளை முடிக்க விரும்புகிறேன். தேவ பிள்ளைகளே, ஹல்லேலூயா. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 61வது அதிகாரம் அதனுடைய 61வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன், என் தேவனுக்குள்ளே என் ஆத்துமா களி கூர்ந்திருக்கிறது. மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்ளுகிறதற்கும் மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்ளுகிறதற்கும் ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரத்தை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார் என்று பார்க்கிறோம். ஆமேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, ஹல்லேலூயா. உலக பிரகாரமான ஒரு மணவாட்டி தன்னுடைய அலங்காரத்திற்காக ஆபரணங்களினால் தன்னை என்ன செய்வாளாம்? அலங்கரித்து கொள்ளுவாளாம். ஆமேன். ஹல்லேலூயா. ஆபரணங்களினால் நகைகளினால் தன்னை சிங்காரித்து கொள்ளுவாளாம். அப்பேற்பட்ட சிங்காரங்கள் அலங்காரங்கள் ஒரு தெய்வ பிள்ளைக்கு தேவையில்லை. அதற்கு ஒப்பாக, அதற்கு ஒப்பனையாக, அதற்கு பதிலாக கர்த்தர் என்ன வைத்திருக்கிறார்? ரட்சிப்பின் வஸ்திரம். ஆமேன். இந்த நாட்களில் ரட்சிப்பின் வஸ்திரம் நமக்கு ரொம்ப முக்கியமானது. ஆமேன். நீதியின் சால்வையை நாம் அணிந்தவர்களாக இருக்க வேண்டும். ராஜாதி ராஜாவுடைய அந்த வருகையில் நாம் காணப்பட வேண்டும் என்றால், அந்த ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண விருந்தில் நாம் ஆயத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்றால், ஹல்லேலூயா, ஒரு ரட்சிப்பின் வஸ்திரம் நமக்கு வேண்டும். ராஜாவை பார்க்க வருவார். பார்க்க வரும்போது ரட்சிப்பின் வஸ்திரம் இல்லாமல் இருந்தால் அழுகையும் பற்கடிப்பு நிறைந்த இடத்திற்கு நாம் செல்ல வேண்டியதாக இருக்கும். ஆகவே நம்முடைய ரட்சிப்பின் வஸ்திரங்கள் கரைபட்டு இருந்தால், ஹல்லேலூயா, நாம் இன்றைக்கு நம்மை தெய்வ சமூகத்தில் அர்ப்பணித்து, ஹல்லேலூயா, இழந்து போன ரட்சிப்பை மறுபடியும் நாம் பெற்றுக்கொள்வோம். ஆமென். ஹல்லேலூயா. மிக அழகாக, மிக தெளிவாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால் எந்த சந்தேகம் ஒரு தேவ பிள்ளைக்கு வேண்டாம். ஆமென். ஹல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்தில் கடைசி பகுதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, தூதரில் ஒருவன் என்னிடத்தில் வந்து, நீ இங்கே ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவியாகிய மணவாட்டியை உனக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்லுவார். ஆமேன். ஹல்லேலூயா. ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவியாகிய மணவாட்டி. ஆமேன். நாம் ஒவ்வொருவரும் ஆட்டுக்குட்டியானவருக்கு மனைவியாகிய மணவாட்டி சபை இன்றைக்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கிறது. ஆமேன். ஹல்லேலூயா. வேத புத்தகத்தில் நம்ம ஆதியாகமத்திலிருந்து எடுத்து பார்த்தோம்னா எல்லாத்துலேயும் கொஞ்சம் தான். ஹல்லேலூயா. பேழைக்குள்ள கூட சிலராகி 8 பேர் மாத்திரம்தான் பிரவேசித்தாங்க. ஹல்லேலூயா. 2 பேரில் ஒருத்தர் தான், 10 பேரில் 5 பேர் தான். எங்கே பார்த்தாலும் பாதி தான், 50-50 தான். ஏன்னா அநேகர் அழைக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டத்தில் கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க. அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டத்தில் நாம் காணப்பட வேண்டும். இந்த காலை வேளையில் நம்ம அர்ப்பணிப்போம். நம்முடைய நிலைமைகள் எப்படி இருக்கிறது? ஹல்லேலூயா. அழைப்பு பெற்றது உண்மைதான். ஹல்லேலூயா. அழைப்பு பெற்றது உண்மைதான். ரட்சிப்பின் வஸ்திரத்தை பெற்றுக்கொண்டதும் உண்மைதான். ஆனால் இன்றைக்கு நாமை நிதானித்து, ஹல்லேலூயா, ஆதியில் செய்த கிரியைகள், ஆமென், எந்த இடத்துல விழுந்தோமோ அதிலிருந்து நாம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்து நம்முடைய வஸ்திரங்கள் கரைப்பட்டு இருக்குமானால், நம்முடைய வாழ்க்கை கரைப்பட்டு இருக்குமானால், ஏதோ ஒரு விஷயத்தில் நாம் குறைப்பட்டு இருப்போம் என்றால் அதையெல்லாம் நாம் சரி செய்து செவ்வைப்படுத்தி, ஆமென், அந்த மணவாளனை எதிர்கொண்டு போக நாம் ஆயத்தமுள்ள கன்னிகைகளாக, கற்புள்ள கன்னிகைகளாக நாம் காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது. தன்னுடைய மனைவியை தன்னை ஆயத்தப்படுத்தினாள் என்று சொல்ல கேட்டேன். அப்படி ஒரு சத்தம் கேட்கும்போது, ஆமென், நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? அந்த மணவாளனோடு கூட அந்த மணி அறைக்குள்ளே நாம் பிரவேசிக்க நாம் ஆயத்தமாக இருக்கிறோம். என்களில் ஒரு மலையாள பாட்டின் ஒரு அடியை நான் பாட விரும்புகிறேன். ஒரு பழைய மலையாள பாடல். ஆமென். ஹல்லேலூயா. കുഞ്ഞാട്ടിൻ കല്യാണ മകൾ ദിനത്തിൽ തൻ്റെ കാന്തയാകും വിശുദ്ധ സഭ,
കുഞ്ഞാട്ടിൻ കല്യാണ മകൾ ദിനത്തിൽ തൻ്റെ കാന്തയാകും വിശുദ്ധ സഭ മണിയറയ്ക്കുള്ളിൽ കടക്കുമന്നാൾ മണിയറയ്ക്കുള്ളിൽ കടക്കുമന്നാൾ എന്തെന്തു സന്തോഷം എന്തെന്തു സന്തോഷം എന്തെന്തു സന്തോഷമുണ്ടാമവർക്ക് എന്തെന്തു സന്തോഷം എന്തെന്തു സന്തോഷം എന്തെന്തു സന്തോഷം ഉണ്ടാമവർക്ക് കർത്താവുതൻ ഗംഭീര നാദത്തോടും പ്രധാന ദൈവ ദൂതശബ്ദത്തോടും സ്വർഗത്തിൽ നിന്നിറങ്ങി വന്നിടുമ്പോൾ എത്രയോ സന്തോഷം എത്രയോ സന്തോഷം എത്രയോ സന്തോഷം മധ്യാകാശത്തിൽ എത്രയോ സന്തോഷം എത്രയോ സന്തോഷം എത്രയോ സന്തോഷം മധ്യാകാശത്തിൽ. ഹല്ലേലൂയ. കുഞ്ഞാട്ടിൻ കല്യാണ മകൾ ദിനത്തിൽ തൻ്റെ കാന്തയാകും വിശുദ്ധ സഭ மணியறைக்குள் பிரவேசிக்கும் அந்த நாள். ஆமென். என்னென்ன சந்தோஷம் என்ன சந்தோஷம் என்று பாட்டுக்காரன் எழுதுகிறார். ஹல்லேலூயா. அந்த மணவறைக்குள்ளே அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கிற அந்த நாள். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே மிக மேன்மையான நாள். ஹல்லேலூயா. அந்த நாள் இன்ப நாள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த நாளுக்காக காத்திருக்கிற தேவ பிள்ளைகள். ஆமென். அந்த ராஜ்யத்துக்கு நேராக நாம் ஆயத்தப்படுவோமா? நம்மை நடத்துவாராக. கண்களை மூடி ஜெபிப்போமா? தகப்பனே, இந்த நல்ல காலை வேளைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, நீர் அநேக உவமைகளினால் பரலோக ராஜ்யத்தை குறித்ததான ரகசியங்களை நீர் எழுதி வைத்திருக்கிறீரப்பா. ஆண்டவரே, அதை நாங்கள் வாசித்து கேட்டு அப்பா உடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து நாங்கள் ஆயத்தமாகவும் நாங்கள் ஒருவர் கூட ஆண்டவரே இதை கேட்கிற பிள்ளைகள் ஒருத்தர் கூட அபாத்திரராய் போகக்கூடாது ஆண்டவரே. வர மனம் இல்லாமல் இருக்கக்கூடாது ஆண்டவரே. அப்பா, உம்முடைய கல்யாண விருந்திற்கு அந்த பரலோக ராஜ்யத்தில் காணப்படுகிறதான ஆண்டவரே அந்த மகிமையான விருந்துக்கு ஒருத்தர் கூட அபாத்திரமாய் காணப்படக்கூடாது கர்த்தாவே. ரட்சிப்பின் வஸ்திரத்தை இழந்து போனவர்கள் மறுபடியும் அதை பெற்றுக்கொள்ளட்டும். தெய்வ சமூகத்திலே காத்திருக்கட்டும் அப்பா. ரட்சிப்பின் வஸ்திரத்தை கரைப்படுத்தினவர்கள் ஆண்டவரே மறுபடியும் ஆண்டவரே பரிசுத்தமான வாழ்க்கை வாழ கர்த்தர் உதவி செய்வீராக ஆண்டவரே. ஏசப்பா, வெகு சீக்கிரத்தில் நீங்கள் வரப்போறீங்க ஆண்டவரே. உடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து ஆண்டவரே அப்பா உடைய வருகைக்காக ஒவ்வொருவரும் இதை கேட்கிற தேவ பிள்ளைகள் எல்லாரும் ஆண்டவரே ஆயத்தத்தோடு காத்திருக்க பரிசுத்தத்தோடு காத்திருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. கேட்கிற ஒவ்வொரு ஜனங்களும் ஒவ்வொரு குடும்பங்களும் ஒவ்வொரு நபர்களும் ஆண்டவரே அப்பா உம்முடைய ராஜ்யத்திற்கு தூரமாய் போகக்கூடாது அப்பா. எல்லாரும் அந்த மகிமையிலே காணப்பட வேண்டும் அப்பா. கர்த்தர் அப்படியே கிருபை செய்வீராக அப்பா. கேட்கிற உள்ளங்கள் பலனடையட்டும் அப்பா. இன்னும் பரிசுத்தமாய் வாழட்டும். தேவ சத்தத்திற்கு செவி கொடுக்க உதவி செய்யுங்க கர்த்தர். பெரிய காரியங்களை செய்யுங்க கர்த்தர். மாத்திரம் மகிமைப்படுவீராக. ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபத்தை கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். காட் பிளஸ் யூ.